சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. ராஜிமா, பேசாம சோஃபால இருந்து உருட்டி விட்டுறலாமா? ஏய், அப்படியே அவளை மேல தூக்கு. ராஜிமா, இந்த ஆள் காலிங் பெல் அடிக்கிற வேகத்தை பார்த்தா நம்மள கடிச்சு துப்பிடுவார்னு நினைக்கிறேன். சரி, போய் கதவு திறப்போ. நீங்க போங்க. ஏய், மூச்சு வாங்குதுரி. சின்ன பொண்ணு தானே நீ, ஓடி போய் கதவு திற. நீ உள்ள உட்கார வை, நான் வரேன். நைஸா என்ன மட்டும் கழட்டி விடுறீங்க பாத்தீங்களா? நீங்க என்ன மாட்டி விடுறீங்களா? ஒண்ணு வாங்க ராஜிமா, வாங்க. சரி, போய் கதவு திறப்போ. ராஜிமா, 2 பேரும் சேர்ந்தே போவோமே. உன்னை வச்சுக்கிட்டு இவன் வேற ரொம்ப டார்ச்சர் பண்றான். போன்னு சொன்னா போறியா நீ? நீங்களும் வாங்க. வாங்க. ஏ ரஞ்சிதா, ஒரு நிமிஷம் இங்க பாரு. 10 செகண்ட் அமைதியா இரு. மூச்செல்லாம் இழுத்து விட்டுக்கோ. நார்மலா இருக்கணும், ஓகேவா? இப்ப போலாமா? போ. என்ன ராஜு, இன்னும் எவ்வளவு நேரம் எங்களை இப்படி நிக்க வச்சு பார்க்க போற? உள்ள வாங்கன்னு கூப்பிட மாட்டியா? ஐயோ, என்ன சார் நீங்க நீங்க வாங்க சார் உள்ள. எதுக்கு அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க. வா நிஷா, வா. வெண்பா, பயப்படாதடா. அம்மா உன்னையும் டாடாவையும் பிரிக்க விட மாட்டேன்டா. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்டா. உட்காருங்க. என்ன ராஜு இதெல்லாம்? ஃபைல் கொண்டு வந்தவங்களை எல்லாம் திட்டி அனுப்பி வச்சிருக்க. எங்களை ரொம்ப நேரம் வாசல்ல நிக்க வச்சு பார்க்காதவங்களை பார்க்குற மாதிரி பார்க்குற. என்ன இதெல்லாம்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் ஆக்சுவலி அவங்களை எதிர்பார்க்கவே இல்ல. வெண்பா, எதிர்பார்க்கலாம் எப்படி? இல்ல என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? என் நெத்தில கேனைன்னு எழுதி ஒட்டி இருக்கா? எங்க பாரு. ஐயோ அங்கிள், ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நானும் ராஜிமாவும் உங்க மேல அவ்ளோ மரியாதை வச்சிருக்கோம். நீங்க எவ்வளவு மரியாதை வச்சிருக்கீங்கன்னு வாசல்ல நிக்க வச்சதுல இருந்தே தெரியுது. என்ன நிஷா நீ இப்படி பேசுற? நான் என்ன பண்றது சொல்லு? இங்க வேற வந்துட்டாங்க. அவ வந்துடக்கூடாது. நல்லதுக்கு காலம் இல்ல, நல்லவங்களுக்கும் இது காலம் இல்ல. மனுஷங்களை நம்பாத, தெய்வத்தை நம்பு. தெய்வத்தை மட்டுமே நம்பு. வெண்பா, உனக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன். உனக்கு என்னதான் பிரச்சனை ராஜு? ஏன் இந்த ஃபைலை கையெழுத்து போடாம அனுப்பிவிட்ட? பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். பின்ன என் கம்பெனி ஸ்டாஃப்ஸ் கிட்ட டாக்குமெண்ட்டை நான் கொடுத்து விட்டுருக்கேன். நீ அவங்கள வாசல்லே நிக்க வச்சு என்னென்னமோ பேசி அனுப்பி வச்சியாமே. சார், அது வந்து என்ன நடந்துச்சுன்னா, அப்பா தெரியல உங்களுக்கு? அவங்க என்னமோ மறைக்கிறாங்கப்பா.
நமக்கு எதிரா அவங்க மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லன்னு சொல்லுங்க. ஐயோ என்ன நிஷானி, ச்சே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உங்க அப்பா மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன். தயவு செஞ்சு இப்படிலாம் நீ பேசாத. ராஜி, நான் சுத்தி வளைச்செல்லாம் பேச விரும்பல. நான் இந்த கேஸுக்காக நான் எவ்வளவு தியாகம் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். எப்படி நம்ம இங்க வந்தோம்? நான் இங்க எப்படி வந்தேன்? சோஃபால ஹால்ல தானே இருந்தேன். நாளைக்கு நான் எதிர்பார்க்கறது நடக்கலன்னா நான் உன்னை தீர்த்து கட்ட கூட யோசிக்க மாட்டேன் ராஜி. முதல்ல நீங்க யாரை கேட்டு உள்ள வந்தீங்க? முதல்ல போங்க வெளியில. ராஜி, என்ன பேசுற? நிறுத்துங்க சார். முதல்ல வெளியில போங்க நீங்க. ராஜி, நான் யாருன்னு தெரியாம நீ என்கிட்ட விளையாடிட்டு இருக்க. நீங்க யாரா வேணா இருந்துட்டு போங்க. இது ஏன் வீடு. இங்க இருந்து முதல்ல நீங்க வெளியில போங்க. ராஜி, நான் செஞ்சதெல்லாம் நீ மறந்துடாத. என்ன மிரட்டுறீங்களா? உங்க மிரட்டலுக்குலாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. வெளியில போங்க சார். இல்லனா போலீஸ கூப்பிட வேண்டியது வரும். சொல்றது கேக்குதா இல்ல இன்னும் சத்தமா சொல்லணுமா? என்னையே தூக்கி எறிஞ்சு பேசுற நீ. இனிமே உன்கிட்ட என்ன பேச்சு? இந்த கதிரேசனுக்கு எதிராக கோர்ட்ல ஏதாவது நீ பிரச்சனை பண்ணுன, நல்லா கேட்டுக்க. ஏதாவது தகுதித்தம் பண்ணி மாத்தி கித்தி பேசி கேஸ்ல தீர்ப்பு எனக்கு பாதகமா வந்துச்சு, அவ்வளவுதான், உன்னை கொளுத்திடுவேன். சரி சார், போங்க சார். இதெல்லாம் வேற யாராவது பயந்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லுங்க. ஏன் கிட்ட வச்சுக்கிட்டீங்க அவ்வளவுதான். எனக்கும் உங்களை மாதிரி எல்லாம் மிரட்ட தெரியும். ஏன் உங்களையே ஆளை வச்சு போட்டு தள்ளவும் தெரியும். ராஜே, நீ ஓவரா பேசிட்டு இருக்கியா? இந்த கதிரேசன் யாருன்னு நான் உனக்கு காட்டுறேன். நாளைக்கு ஒரு நாள், ஒரே ஒரு நாள் இந்த கேஸ் முடியட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. இவ்வளவும் கேட்டுட்டு இன்னும் எதுக்கே நிக்கிற? முதல்ல வெளியில போயா நீ. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. மானமுள்ள மனுஷன்னா இனிமே என் வீட்டு வாசல்ல கூட நீ கால் எடுத்து வைக்க கூடாது. நீயா போறியா இல்ல செக்யூரிட்டியை கூப்பிடவா? ஏய், உன்னை என்ன பண்ற பாரு. நீங்க போங்க முதல்ல. அப்பா வேணாப்பா, நாளைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. அவங்க நம்ம வழிக்கு வந்துதான் ஆகணும். வரலன்னா அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க வாங்க. இல்லம்மா, அவளை போய் பாத்துறேன், விடுமா. அப்பா வாங்க. சொல்றேன்ல, உங்க தரத்துல உள்ளவங்க கிட்ட மோதுங்க. இவ்வளவு நம்ம பாத்துக்கலாம். வாங்க. ஐயோ, போ. வாமல்லி, உட்காரு. இப்போ பரவாயில்லையா? என்னது? என்ன பரவாயில்லையா? இல்ல, உடம்பு பரவாயில்லையான்னு கேட்டேன். உடம்பா? ஏன் உடம்புக்கு என்ன? இல்ல, நீ ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொன்னல, அதான் கேட்டேன். உங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? மல்லி, பொதுவா நல்லா இருக்கியான்னு கேட்டா திரும்ப நல்லா இருக்கியான்னு கேட்பாங்க.
உனக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்டா பதிலுக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்பாங்க. பேப்பரை தலைகீழா வச்சு படிச்சிட்டு இருக்கீங்களே, அதான் கேட்டேன். அது இப்பதான் எடுத்தேன், கவனிக்கல. உங்களுக்கு ஏன் வேர்க்குது? ஃபேன் கூட ஓடுதே. ஏய், உனக்கும் வேர்க்குதுல்ல ரஞ்சி? ஆமா ராஜிமா, மழை வரும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குமாதான் கிளைமேட் இருக்கு. மல்லி, உனக்கெல்லாம் குளிர்ந்த உடம்பு, எங்களுக்கு ஹீட் பாடி இல்ல, அதான் இப்படி வேர்க்குது. ரஞ்சி, ஃபேனை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணு. ம். மழை பெஞ்சா கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும். ம். போதும், விஷயத்துக்கு வரலாமா? என்ன விஷயம்? 2 பேரும் என்ன தப்பு பண்றீங்க? கதிரேசன் எதுக்கு இங்க வந்துட்டு போறாரு? ஓ, நீ பாத்துட்டியா? அப்போ உனக்கு என்ன விஷயம்னு தெரிஞ்சிருக்கணுமே. உனக்காக கதிரேசனுக்கு எதிரா சாட்சி சொல்ல போறேங்கிறத எப்படியோ மோப்பம் முடிச்சு வந்துட்டாங்க. அத தர இத தரேன்னு ஆசையை காமிச்சு விஜய் தான் அவன் பொண்டாட்டியை கொலை பண்ணான்னு சாட்சி சொல்ல சொன்னாரு. சொல்லலன்னா கொன்னுடுவேன்னு கூட மிரட்டி பார்த்தாரு. ஆனா ராஜம்மா எதுக்குமே அசைஞ்சு கொடுக்கல. மல்லிக்கு வாக்கு கொடுத்துட்டேன், மல்லிக்கு கொடுத்த வாக்கு தான் முக்கியம்னு 2 பேரையும் விரட்டி அடிச்சிட்டாங்க. நீயும் பாத்திருப்பியே. பார்த்தேன், ஆனா எல்லாமே என் கண்ணுக்கு டிராமா மாதிரி தான் தெரிஞ்சது. காமால கண்ணுக்கு பாக்குறது எல்லாமே மஞ்சளா தான் தெரியுமா? அதே மாதிரிதான் நீயும் சந்தேகத்தோட இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச. அதே சந்தேகத்தோட தான் எல்லாத்தையுமே பாக்குற. சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவங்க இல்லையே நீங்க. இங்க பாரு மல்லி, நான் கோர்ட்ல சாட்சி சொல்ற வரைக்கும் உன் சந்தேகம் தீர போறதில்ல. சாட்சி சொன்னதுக்கு அப்புறமும் நீ நிஜமாதான் சாட்சி சொல்லிட்டியான்னு தயவு பண்ணி என்ன கேட்டுறாத. அது இருக்கட்டும், நான் எப்படி அந்த ரூமுக்கு போனேன்? சோஃபால தானே இருந்தேன். The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.